உங்க நாமக்கல் திருச்சி ரோடு மஞ்சு மோட்டார்ஸ் அன்புச்செல்வன் பேசுறேன். இப்ப நம்ம கிட்ட ரப்பிங் பாலிஸ், அண்டர்சேஸ் பெயிண்டிங், இன்டீரியர் கிளீனிக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ராசஸா அண்டர்சேஸ் பெயிண்டிங்க்கு அண்டர் பாடியை நம்ம சுத்தமா கழுவுறோம். நார்மலா கழுவும் போது நம்ம அண்டர்சேஸுக்கு ஃபோம்லாம் போட மாட்டோம். அண்டர்சேஸ் பெயிண்டிங்னு வரும்போது நம்ம அடியில ஃபோம் போட்டு கழுவ போறோம். நீங்க நார்மலா எல்லா வாட்டர் வாஷுக்கும் போனீங்கன்னா இப்ப கார்பரேட்ல பாத்தீங்கன்னா வண்டியை தூக்காமே அப்படியே ரோலரை வச்சு கழுவுறாங்க. ஆனா அதுல உங்களுக்கு வண்டிக்கு எந்த ஒரு இதுவும் நீங்க பார்க்க முடியாது. கஸ்டமரா நீங்க போய் உங்க வண்டி அடியில தூக்கி பார்க்க முடியாது. நம்ம வாட்டர் வாஷ் பழைய ஓல்டு டைப் தான், ஓல்ட் இஸ் கோல்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த வண்டி தூக்க போறோம், தூக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஹைட்ராலிக் மிஷின் தூக்குறதுனால என்ன பயன் கேட்டீங்கன்னா, வண்டியில நம்ம குளிச்சு போய் நம்ம வண்டியை எப்படி இருக்கு, நம்ம வண்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். இப்ப நம்ம வேணுங்கிற இடத்துல கிளியர் பண்ணிட்டோம். இப்ப நேரா இங்க வரோம். இப்ப இந்த இடத்துல சுரு பிடிச்சிருக்கு, இங்க ரெஸ்ட் ஆயிருக்கு, இந்த இடத்த நல்லா பாருங்க அப்படின்னு நீங்களும் எனக்கு சொல்லலாம். நானும் என்கிட்ட வேலை செய்யற பெயிண்டர்கிட்டயோ ஸ்டாஃப்கிட்டயோ இதை கொஞ்சம் நல்லா பாருங்க, இங்க எல்லாம் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நார்மல் கார் வாஷுக்கும் ஹைட்ராலிக் மெக்கானிக்கல் கார் வாஷுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செய்யணும். கம்பெனிலேயே ட்ரம்முக்கு பிளாக் கலர் பெயிண்ட் வரும். பட் இந்த ட்ரம் ரன்னிங்ல சூடாகிறனால இதுல பெயிண்டே நிற்காது. இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ரெஸ்ட்டை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அண்டர்சேஸ் பிளாக் அடிக்கும் போது இதுக்கும் தேய்ச்சி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஒரு ரஃப் டிப்ல இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு துணியில் துவப்பிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக கம்பெனிலே பிளாக் வரும். இந்த ட்ரம்மோட ஹீட்டு தாங்க முடியாம சீக்கிரமா பெயிண்ட் எல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரஸ்ட்டு, இந்த ரஸ்ட் எல்லாம் நம்ம இப்படி தேய்க்கிறோம். பார்த்தீங்கன்னா வீடு ஆச்சுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடம் ரஸ்ட் ஆகி சீக்கிரம் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் நம்ம அண்டர்சேஸ் பிளாக் அடிச்சுக்கலான்னு சொல்லுவோம். கம்பெனியில் ஒரு வகையான பிரைமர் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் கஸ்டமருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கிற ரப்பர் கோட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 years நம்ம வாரண்டியே கொடுப்போம். இப்போ இந்த ரஸ்ட்டை நம்ம கிளீன் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி ஃபோம் போட்டு கழுவ போகிறோம். பட் கழுவுறதுக்கு முன்னால நம்ம ஒரு வாட்டி ரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தெளிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அண்டர்சேஸ். இது சில்வர் கலர் பெயிண்ட்ல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ரஸ்ட்டை எடுத்துட்டு இதுக்கு பிளாக் அடிக்க முடியாது. வண்டியோட கலர் தான் நம்ம டச் அப் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வண்டி எனக்கு ரப்பிங் பாலிஷ் கொடுக்கும்போது என்கிட்ட சில்வர் பெயிண்ட் இருக்கும். வெளி பாடிக்கு சில்வரோ ப்ளூவோ அந்த கலர் அடிச்சிருக்கும். இப்போ அடியில் பாருங்க, இங்கே ரஸ்ட் இருக்கு. இது நம்ம தேய்க்கிறோம். ரஸ்ட்டோ அழுக்கோ இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறதெல்லாம் தேய்க்கிறோம். நம்ம கண்ணுக்கும் தெரியாமல் சில ரஸ்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்ல எல்லாம் பெயிண்ட் படாது, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அடிக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரம்புக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரிதான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேரு எல்லாம் ஜாம் ஆகி நிற்கிற இடம் இந்த இடத்துல நின்று தான் அந்த ரன்போட உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால இதில் இருக்க மண்ணெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணுறோம். துருப்பு இருக்கு கேட்குறோம். இன்னொரு வாட்டி ஃபோம் போட்டு கழுவ போகிறோம். மக்கள் நீங்கள் அண்டர்சேஸ் பெயிண்ட்னா அப்படியே கருப்பு பெயிண்ட் வாங்கி பெயிண்ட்டுகளை விட்டு அப்படியே ப்ரெஷ்லையோ ஸ்ப்ரேலையோ டக்குன்னு அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ப்ராசஸாக பண்ணும்போது எல்லா வேலையுமே டைம் கொடுக்கணும், செலவு எல்லாமே இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒருத்தப்ப நீங்கள் நேரில் இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே பக்கத்துல இருந்து நீங்களே பார்த்து நான் செய்யறதுக்கு போகிறா இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, இங்கே எல்லாமே ஓரளவு வண்டி நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக தான் இருக்கு. இதை நம்ம தேய்ச்சி முடிச்சு இப்போ நம்ம நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணும்போது அடியிலாம் ஃபோம் போட மாட்டோம். ஏன்னா ஃபோமோட காஸ்ட்டுக்கு நம்ம அடியில் ஃபோம் போட்டு கழுவுறது கட்டுப்படியாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்க ஆயில் அழுக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட் நம்ம அண்டர்சேஸ் அடிக்கிறதுக்கு முன்னால ஆயில் அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது, செலவாயிட்டாலும் பரவாயில்லைன்னு ஃபோம் அல்லது சோப் பவுடர் இருக்கும். நாங்கள் ஃபோம் தான், சோப் பவுடர் யூஸ் பண்ணுறது. அடுத்து அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ போட போகிறோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா ஃபோம் போடும். தம்பி வாங்க, ஓரளவுக்கு ரஸ்ட் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ நீங்கள் தண்ணி விட்டு ஒரு அடி அடிச்சுட்டு மறுக்க ஃபோம் போட்டு கழுவுங்க. நார்மலாக கழுவிட்டோம். இப்போ நம்ம ஃபோம் போடுறோம். ஃபோம் எதுக்காக போடுறோம்னா, மூளை முடுக்கு இடுக்கல எல்லாம் ஆயில் கிரிஸ் இருக்கும். இப்போ நம்ம அண்டர்சேஸ் பெயிண்ட் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு
அந்த ஆயில் கிரீஸ்லாம் சரியாம அடிக்காம எடுத்துட்டோம்னா நாளைக்கு வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம அடிச்ச பெயிண்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இன்னொரு கோட் ஃபோம் போட போறோம். போட்டோம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த ஃபோமே அந்த ஆயில் எல்லாம் வடிகட்டி வந்து அதுக்கப்புறம் நம்ம மறுக்க வாட்டர் வாஷ் பண்ணி ஈரத்தை காய விட்டுறோம் ஒரு 2 ஹவர்ஸ். ஈரம் சுத்தமா இருக்காது. அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட் ஃபோம் ப்ராசஸ் முடிஞ்சிது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்க இந்த வீடியோவை. இப்போ நம்ம அண்டர்சேஸ் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ 4 வீலுக்குள்ளார அடியில் பிளாட்ஃபார்மு இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம், அண்டர் பாடி பிளாட்ஃபார்மு, ஃப்ரண்ட் வீலு, ஃப்ரண்ட் ஆப்ரானு, ரேடியேட்டர் கிராஸ் நம்பர் கூட நம்ம அடிச்சிடுவோம். அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஆப்ரானு, லோயர் ஆர்மு, பிளாட்ஃபார்மு, நன்போர்டு இன்சைடு, பெட்ரோல் டேங்கும் ஊதிடுறோம், டிக்கி பிளாட்ஃபார்மு, பேக் குவார்டர் பேனல் இன்சைடு, க்ரௌன் பாடி. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பெயிண்டிங் முடிச்சோம். இப்போ நம்ம ரப்பிங் பாலிஷ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரப்பிங் பாலிஷ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வண்டி ஒரு மேலாப்புல ஒரு வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா மண் இருக்கக்கூடாது ரப்பிங் பாலிஷ் பண்ணி. ரப்பிங் பாலிஷ்னா எல்லாரும் நினைக்கிறாங்க எடுத்தோன்னு மோட்டர் போட்டு குடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரப்பிங் பாலிஷ் எப்படிங்கிறது. தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேப்பர் எடுத்து நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய ரஃப்னஸ், டாட்ஸ், இன்னும் சொல்ல போனா இந்த பறவைகளுடைய எச்சம் இதெல்லாம் ஊறி ஒரு வகையான ஃபங்கஸ் மாதிரி ஆயிருக்கும். இதெல்லாம் வாட்டர் வாஷ்ல வராது. வாட்டர் வாஷ்ல, ஃபோம் வாஷ்ல என்ன வாஷ் பண்ணீங்கனாலும் வராது. ஏன்னா பெயிண்ட்டுக்கு மேலே தான் வாட்டர் வாஷ் பண்ணுறோம். நம்ம போடுற ரப்பிங் பாலிஷ் இருக்குன்னா பெயிண்ட்டை ஒரு ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம இப்போ வண்டி போகிறோம் தேய்க்க போகிறோம். அதுக்குன்னு தனியாக பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம வாட்டர் வாஷ் ஒரு வாரம் மேலாப்பில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சோம். வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் பேசுகிறோம். இப்போ இந்த ஹெட்லைட்டும் டல்லாக இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதில் ஒரு வகையான மஞ்சளான ஒரு கோட்டிங் வெளியே வரதை நீங்கள் உணர முடியும். இது வந்து இன்ஜின் ஹீட்டு, வண்டி வெயிலே நிற்கிறதுனால கம்ப்ளைண்ட் வரும். நம்ம இப்போ வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் போடும்போது ஹெட்லைட்டுக்கும் சேர்த்து பாலிஷ் போட்டுவிட்ருவோம். அதுக்கும் சேம் ப்ராசஸ் இதே தான். கழட்டி ஓப்பன் பண்ணி பாலிஷ் போடுறது ஒரு மெத்தடு. கழட்டாமல் அப்படியே நம்ம வண்டிக்கு போடுற மாதிரி போல பாருங்க, மஞ்சளா அந்த ஹெட்லைட் ஹீட் ஆனதுடைய விளைவுகள் பூரா வெளியே. இப்போ நம்ம இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ரிசல்ட் தரேன். இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, பின்னால் டிக்கி, டோர், பேக் பம்பர் பெயிண்டிங் வந்துருந்தது. அதை முடிச்சுட்டு கையோட பார்ட்டிட்டு சொல்லி ஃபுல் டப்லான் கோட்டிங் போடலான்னு சொல்லியிருந்தோம். டப்லான் கோட்டிங் போட்டாச்சு, ஹெட்லைட் பாலிஷ் போட்டாச்சு, வண்டிக்கு அண்டர் சேஸ் பெயிண்டிங் அடித்தோம்.
அதுக்கப்புறமா ஃபுல் சர்வீஸ் வாட்டர் வாஷ் டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். இன்ஜின் ரூமு ஆக்சுவலாக நாங்கள் மெக்கானிக்னால எந்தெந்த பாகத்தில் தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே தண்ணி அடித்தாலும் ஏர் பிடிச்சி எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சனால இன்ஜின் ரூம் பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அப்படியே உள்ளே வாங்க, வண்டியோட இன்சைடில் இன்டீரியர் க்ளீன் பண்ணி சீட்டெல்லாம் கிளியர் பண்ணி டேஷ்போர்டு, சீட்டு, டோர் பேடு, அதுக்கு உண்டான பாலிஷ், வினைல் பாலிஷ், ஃப்ளோருக்கு பேப்பர் போடுறது முத கொண்டு வேலையை முடிச்சிட்டோம். இந்த டிக்கி, பேக் பம்பர் இது ரெண்டும் தான் நம்ம பெயிண்ட் பண்ணது, தெரியாத மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வேலை முடிஞ்சது. நம்ம கஸ்டமர்கிட்ட இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம். நம்ம கஸ்டமர் வீட்லேயே கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறனால கொடுத்துட்டு வருவோம். இல்லை அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அவங்க கொண்டு போய் நம்ம ஸ்பாட் டெலிவரி பண்ணுவோம்.